எங்கேயாவது கை விடுங்க சார். சார் இவன் சிக்னலை மதிக்காம வண்டி ஓட்டிட்டான் சார். யோ அது டிராபிக் டிபார்ட்மெண்ட்யா. ஐயோ ஒரு வண்டி மேல இடிச்சிட்டான். யோ அதுவும் டிராபிக் டிபார்ட்மெண்ட் தான். ஏன் இடிச்சேன்னு கேட்டவன அடிச்சிருக்கான். இத்தாயா நம்ம டிபார்ட்மெண்ட். டேய் இந்த அடிக்கிறதுக்கு உதைக்கிறதுக்குலாம் நாங்க இருக்கோம்ல, நீ ஏன் பண்ற? சார் நான் மட்டும் தப்பு பண்ணல சார். அப்போ இன்னொருத்தன் கூட்டா யார் அவன்? இவர்தான். யோ என்னையா? ஐயோ சார் இவன் பொய் சொல்றான் சார். சார் எங்க ஜாதியில பொய் சொல்ற பழக்கம்லாம் கிடையாது சார். பரமோ ஜாதி கீதியை பத்தி எல்லாம் பேசுறான். ஏதாவது ஜாதி கட்சி சேர்ந்தவனா இருப்பானோ? அப்படிலாம் இருக்காது சார். இருந்தாலும் தான் பவரை யூஸ் பண்ணிருப்பான்ல. இவன் வெறும் பூவா சோத்து கட்சிங்க. யோ ஜாதியை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. கேஸ தசதிருப்பா பாக்குறியா? போலீஸ் ஸ்டேஷன் வந்தா கேஸ பத்தி மட்டும் தான் பேசணும். நீ தப்பு பண்ணிருக்க சார். நான் ஒத்துக்கிறேன் சார். அதுக்கு நான் மட்டுமே காரணம் இல்ல. காலைல சவாரி வந்தா வேகமா ஓட்டுன்னு டார்ச்சர் பண்ணான் சார். எந்த சிக்னல் நிக்க வேணாம்னு சொன்னான் சார். சிக்னல் தாண்டி ஒரு மாமா நிக்கிறாருன்னு சொன்னேன் சார். யோ இல்ல சார் உண்மையில போலீஸ்காரன் இருந்தாரு. அவரை சொல்லிருக்கான் உங்களை இல்ல. ஏன் அவன் பண்ண டார்ச்சர்ல அடுத்த சிக்னல் ஆக்சிடென்ட் ஆகி போயிடுச்சு சார். சார் இப்ப சொல்லுங்க சார், ஓட்டணும் மேல தப்பா ஓட்ட சொன்ன மேல தப்பா? ஓஹோ சரியா தாயா பேசுறான். அது சரி உன்னை ஓட்ட சொன்னவன் எங்க? அவன் ஓட்டான் சார். சரி நீ இடிச்சிய அவன் எங்க? 500 ரூபா கொடுத்தான் சார். அதை வாங்கி நீங்க ஓடி போக சொல்லிட்டேன். என்னையா சொல்றான்? யோ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போலீஸே போட்டு கொடுத்தியா சார்? உங்களுக்கு தெரியாது இல்ல, என்ன நல்லா பாருங்க சார். உங்களுக்கு மரியாதை கொடுக்குறது அவர் கை கட்டல சார். அவர் பாக்கெட் மாதிரி தான் கை கட்டுறாரு சார். வேணா செக் பண்ணி பாருங்க சார். 500 ரூபா வச்சிராரு பாருங்க. யோ என்னையா? அதான் நான் பார்த்தேன். ஏய் காலையில வந்ததுல இருந்து போலீஸ தப்பா பேசுறியா? இல்ல சார். யோ இவன் வண்டியை வேகமா ஓட்டுறதுக்கு ஒரு கேஸ போடு. சிக்னல்ல கிராஸ் பண்ணதுக்கு ஒரு கேஸ போடு. வண்டியை இடிச்சதுக்கு ஒரு கேஸ போடு. அவனை அடிச்சதுக்கு ஒரு கேஸ போடு. இப்போ இவனை தூக்கி உள்ள போடியா? only 250 என்ன போடு போடுறாரு பாரு. வா சார். சார் சார் என்ன சார் பாக்குற? அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தெரியும். டிரைவர் எங்க? அவனை போலீஸ் தூக்கிட்டு போயிடுச்சு. எங்க? கேட்டு ஸ்டேஷன். எக்ஸ்கியூஸ் மீ, காலையில ரோட்ல ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த கால் டாக்ஸி டிரைவர் எங்க? நீங்க? கௌதம். உட்காருங்க. காலையில இருந்து டிவில உங்க நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல கோர்ட்ல இருக்கணும். இங்க இருக்கீங்க? கோர்ட்டுக்கு சீக்கிரம் போலான்னு தான் இங்க வந்தேன். கன்ஃபியூஸ் பண்றீங்க. அந்த டிரைவர் எங்க இருக்கான்னு சொல்லுங்களேன். சார் அவன் தான் சார் இங்க இருக்க வேண்டியவன். அவனை இங்க அனுப்புங்க. ஆறுமுகம் என்ன சார்? பிச்சைக்காரத்தனமா 500 ரூபாய் கேட்டிருக்க. இவங்கிட்ட 50,000 கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பான் ஐயா. ஐயோ அவன் வேற சார். காரை வேகமா ஓட்ட சொல்லி இடிச்சதும் ஓடி போனானே அவன் இவன். அப்படி விவரமா சொல்லியா? இதுக்குன்னு உங்களுக்கு ரூமா போட முடியும்? ஏய் சரி. உன்னாலதான் நான் இங்க இருக்கேன். ஏதோ தப்பு நடந்துருச்சு. நான் உன்னை ரிலீஸ் பண்ண தான் இங்க வந்திருக்கேன். அதெல்லாம் முடியாது. அதை பத்தி நீ கவலைப்படாத. என்னோட சாவி என்கிட்ட கொடுத்துரு. நான் உன்னை ரிலீஸ் பண்ண சொல்றேன். நினைச்சேன் உன் பணக்கார புத்தியை காமிச்சிட்டல. டவுட் வந்தது. இப்போ எனக்காக வரல, உன் சுயநலத்துக்காக வந்திருக்க. இப்ப ஆர்கியூ பண்றதுக்கு டைம் இல்ல. நான் உனக்கு உதவி பண்றேன், நீ எனக்கு உதவி பண்ணு. சாவி எங்கன்னு சொல்லு. சாவி எல்லாம் கொடுக்க முடியாது. வண்டி ஓட்டர் கண்டிஷன்ல இல்ல. உன் வண்டி சாவி எவன் கேட்டான்? என்னோட பேங்க் லாக்கர் சாவியை கேட்டேன். அந்த மாதிரி வேற எந்த சாவியும் கிடையாது. என் சீரியஸ்னஸ் தெரியாம விளையாடுறியா? தொலைச்சிருவேன் ராஸ்கல். என்ன பயமுறுத்துறியா? உன் சாவி என்கிட்ட தான் இருந்தது. உன் மேல இருக்கிற கோவத்துல தூக்கி கூத்துல வச்சிட்டேன். நீச்சல் தெரியுமா? முடிஞ்சா முங்கி எடுத்து போ. சார் இவன் என்ன பண்றான் பாருங்க சார். என்ன நடக்குதுங்க? சார் என் லாக்கர் சாவி இவங்கிட்ட தான் இருக்கு சார். அப்படியா? 1 மினிட். கான்ஸ்டபிள் செக் பண்ணு. முதல்ல அவரை செக் பண்ணுங்க சார். பாக்கெட்ல 500 ரூபாய் வச்சுக்கிறாரு. ஐயோ வெறும் 500 ரூபாய் என்ன டார்ச்சர் பண்றான்? வேலைய பாரியா? வாங்கும்போது மட்டும் தெரியுதுல்ல. ஏய் வாய் மூடு. வா வெளிய. பூட்ட தேறீங்களா சாவியை தேறீங்க? ஐயோ என்ன வல்கரா பேசவா சார்? இங்க சாவி எல்லாம் இல்ல சார். நல்லா செக் பண்ணுங்க சார். சாவி இவங்கிட்ட தான் இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறதா அந்த பக்கம் இருக்கு. இங்க எதுவும் இல்ல. போங்க. நீங்க வேற எங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. நல்லா தேடி பாருங்க. போங்க. மிஸ்டர் கௌதம், கோவணத்தை கட்டிட்டு கூவத்துல குதி. சாவி கிடைச்சாலும் கிடைக்கும்.
குண்டாஸ்ல போடுங்க. ஹலோ மிஸ்டர் ஹரிஹரன், how are you? மிஸ்டர் கௌதம், என்னாச்சு உங்க குரலுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாம் தூம்னு கத்திட்டு போனேன், இப்போ உன்னாலேன்னு உருகிறேளே. இந்த லோ லெவல் ஆளால உங்களுக்கு ஏதாவது ஆகணுமா? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நோ மிஸ்டர் கௌதம், நான் யாரையும் தப்பாவும் புரிஞ்சுக்கல, ரைட்டாவும் புரிஞ்சுக்கல. நான் புரிஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் எங்க கம்பெனியோட ரூல்ஸ். எனக்கு ரூல்ஸ் தான் முக்கியம். சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன வாக்கம் செய்யணும்? சார் நீங்க ரொம்ப நல்லவர். ம். உங்க கீ இன்னும் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். நீங்க ஒரு நேர்மையானவர் மட்டும் இல்ல, மத்தவங்களை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. சாரி கேட்டிருக்கணும். சாரி. இட்ஸ் ஓகே மிஸ்டர் கௌதம். இப்ப என்ன பண்றது சார்? ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டா? சார் இப்ப டைம் இல்ல. இதை விட்டு என்ன நேக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு வேற டைம் கேட்டாதே. ஒரு நாள் எங்க ஆத்துக்காரி வைஃப் மிஸ்ஸஸ் பாலக்காடு காசி விஸ்வநாத ஹரிஹரன் எங்கிட்ட வந்து 10,000 ரூபா பட்டு புடவைக்காக கேட்டா. ஆஸ் பர் ரூல்ஸ் நான் அவளுக்கு அன்னைக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நான் அன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டல. வந்தது பாருங்க அவளுக்கு கோவம். புலி மாதிரி என் மேல பாஞ்சா, பிராண்டுன்னு பிராண்டினா. மறுநாள் ஆத்துக்குள்ள நான் வந்தப்போ நேத்தி புலி மாதிரி பாஞ்சவ பசு மாதிரி பதுங்கி வந்தா. இப்ப நீங்க ஏன்னு கேட்கணும். ஏன்னா நான் அன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என் கால்ல விழுந்தா, ஐஸ் வச்சா, என்ன இல்லாமோ பண்ணி பார்த்தா. இன்னும் சொல்ல போனா ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வந்தா. ஆனா நான் எதுக்கும் மயங்கலையே. ஏன் தெரியுமா? என்ன பொறுத்த மட்டும் கம்பெனி ரூல்ஸும் ஒண்ணுதான், ஃபேமிலி ரூல்ஸும் ஒண்ணுதான். ரெண்டுத்தையும் பிரேக் பண்ண கூடாது. இந்த குட்டி கதையில இருந்து நான் உங்களுக்கு சொன்ன. பூஜா, பூஜா. யா. ஹலோ வீடியோ. ஏய், என்ன சைக்கிளே பேசிட்டு இருக்க? சிகரெட் கேட்டாரு, இல்லன்னு சொன்னேன். நீங்க இருந்தா கொடுங்க சார், பாவம். நீ என்ன அவனுக்கு ரெக்கமெண்டேஷனா? என்ன சார் 500 ரூபா வாங்கி அவனு மட்டும் விட்டீங்க, ஒரு சீரட் கேட்டா தரமாட்டீங்க? யோ, 500 ரூபா வாங்கினதா 500 தடவை சொல்லி காட்டாதயா. பெரிய மேட்ல வண்டி நிக்கும், பீடி வாங்கி தரேன், விடு. பெரிய மேட்டுக்கா? ஆமா, கோர்ட்டுக்கு தானே கூட்டு போறோம். நீங்க மிஸ்டர் மணி, கண்டிப்பா உங்களை கோர்ட்டு கூட்டு போறோம். அதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி 4 நல்லவங்க அந்த ஸ்டேஷன்ல இருக்காங்க, அவங்களையும் சேர்த்து கூட்டு போனோம். அது வரைக்கும் கம்மனு இருங்க. அவங்கிட்ட தான் கீ இருக்குன்னு கன்ஃபார்மா தெரியுமா? என்ன பூஜா, சாவியை கேட்டா கூவத்துல போட்டோம் போய் எடுத்துக்கன்னு கடுப்பேத்துறான். டெஃபினட்டா சாவி அவங்ககிட்ட தான் இருக்கு. சொல்லுங்க அங்கிள். பூஜா, அடுத்து நம்ம கேஸ் தான். கிளம்பிட்டானா இல்ல வீட்ல தூங்கிட்டு இருக்கானா? இல்ல கௌதம் என் கூட தான் இருக்கான். நாங்க வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி நடுவுல ஒரு சின்ன ப்ராப்ளம். ஓகே, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சீக்கிரமா வாங்க. கௌதம், இன்னைக்கு கோர்ட்ல அந்த உயிலை சப்மிட் பண்ணியே ஆகணும். எப்படியாவது அவங்கிட்ட இருந்து சாவியை வாங்குற வழியை பாரு. இந்தா என் கார் எடுத்துட்டு போ, கோர்ட்ல மீட் பண்ணுவோம். ஓகே? யோ, ஸ்டேஷன் வந்துருச்சு, வா இறங்கு. நீங்க போய் கூட்டிட்டு வாங்க சார், நான் வண்டியில இருக்கிறேன். ஏன் நீ கூட வர மாட்டியா? வெளியில போனா எல்லாரும் பாப்பாங்க, அசிங்கமா இருக்கும். அசிங்கமா? நடு ரோட்ல ஒருத்தரை போட்டு அந்த அடி அடிச்சே, அப்ப அசிங்கமா தெரியல? சொல்லுங்க சார். வேணாம் சார். நீ போடியா, போடியா. சார் 500 ரூபா வாங்கி அவனை மட்டும் விட்டீங்களே சார். இல்ல சார். யோ, இரியா 500 ரூபா வாங்கினதா அடிக்க ஒரு தடவை சொல்லி கேட்க, நீ வேற போட்டுட்டு இருக்க. சரி வந்து தொலையா, வாயா.
எப்பயா என்ன மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆக போற? எதுக்கு? நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அது இல்லையா, தப்பிச்சிட்டான்ல. பெரியமேடு போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி அவன் மேல கேஸ ஃபைல் பண்ண சொல்லியா? என்ன கௌதம் சார், எங்க போறீங்க? டிரைவரை பார்க்கவா? அவன் தப்பிச்சு ஓட்டா சார். என்ன சொல்றீங்க? இதோ இவர்தான் வழி அனுப்பிச்சிட்டு வந்தாரு. ஆமா சார், சைதாப்பட்ட கோட்டுக்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது தட்டி விட்டுட்டு ஓடி போயிட்டான் சார். என்ன சார் ஓடி போயிட்டான் சர்வ சாதாரணமா சொல்றீங்க? அவனை பிடிக்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அவன் எங்க பார்டரை தாண்டிட்டான். பெரியமேடு ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். இன்னைக்கு முட்டாளுங்களே சந்திச்சிட்டு இருக்கேன். அவனோட அட்ரஸ் ஏதாவது கொடுங்க சார். உங்களை தான் சொல்றான், கொடுங்க. யோ